நான் பெத்த பிள்ளை மாசமா இருக்குன்னு எவ்வளவு சொல்லி தெரிய வேண்டியதா இருக்கு. மற்றவளுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட எனக்கு தெரியாம போச்சுல. அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவ அந்த வீட்டுக்கு வாழ போனா நல்லா இருக்க மாட்டான்ற ஒரு எண்ணத்துல தானே, ஏதோ ஒரு கோவத்துல தான் நான் அப்படிலாம் பேசிட்டேன். அதுக்காக என் மேல அவளுக்கு அப்படி என்ன கோவம்? நான் நினைச்சது தப்புதான். ஆனா அம்மா இருக்காளே, அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஏன் நான் பெத்த மகளுக்கு தோணவே இல்லை. என்னாச்சு இந்த சரசுக்கு? ஏதோ தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கா. சரசு, வா லட்சுமி. என்ன சரசு, ஏதோ தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல லட்சுமி, எல்லாம் நான் பெத்த மகளை பத்தின யோசனை தான். அவளுக்கு என்ன, அவ நல்லாத்தான் இருக்கா. அவ நல்லாத்தான் இருக்கா, நான் தான் நல்லா இல்ல லட்சுமி. ஏன் சரசு, ஏன் இப்படி மனசு உடைஞ்சு பேசுற? இல்ல லட்சுமி, நான் பெத்த மக மாசமா இருக்கான்ற விஷயத்த இன்னொருத்தி சொல்லி கேள்விப்படுற அளவுக்கு ஆயிடுச்சுல என் நிலைமை. என்ன சொல்ற சரசு, பிரிய மாசமா இருக்காளா? ஆமா லட்சுமி, அந்த எதிர்த்த விட்டு அழகு தாய் சொல்லவும் தான் எனக்குமே தெரியும். ஐயோ, சந்தோஷமான விஷயத்த கேள்விப்பட்டுட்டு ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? இன்னும் ஒரு வருஷத்துல பேரனோ பேத்தியோ உன் கையில வந்து விழுக போகுது. இந்த நேரத்துல ஏன் இப்படி சோகமா பேசிட்டு இருக்க நீ? இல்ல லட்சுமி, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன சரசு இப்படி கேட்டுட்டு இருக்க? நீ என்ன தப்பு பண்ண? நீ ஒரு தப்பும் பண்ணலையே. சரசக்கா, லட்சுமி அக்கா, நீ இங்கதான் உட்காந்துருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? என்ன இடத்துக்கு நீ தேடுற? வேற இடத்துக்கு, பஞ்சு பேசத்தான். அதான் என்னடான்னு பார்த்தேன். அவனை ஊரெல்லாம் தேடிட்டு வர, நீ என்ன வேணா இங்க வந்து உட்காந்துருக்க. உன்னை யாரு என்ன ஊரெல்லாம் தேட சொன்னா? பெருத்த அவமானம். என்ன சரசக்கா, கறிக்குழம்பா வச்ச? ஏன் லட்சுமி அக்கா, சரசக்கிட்ட கேட்டா ஓமாவ ஜவாப் ஆகுது. என்னடி அவளே சோகத்துல உட்காந்துருக்கா, அவகிட்ட போய் கறி குழம்பு வச்சியா கால் குழம்பு வச்சியான்னு கேட்டுட்டு இருக்க? சோகமா? இந்த நெட்டவள்ளி உங்க கூட இருக்கும்போது நீங்க சோகமா இருக்கலாமா? அடியே, பேசாம போயிரு, ஏதாச்சும் சொல்லிட போற. சரசக்கா, உங்களுக்கு ஏன் இந்த சோகம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அடியே, என்னடி இது கோமாளித்தனம்? கோமாளி மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, உனக்கு நான் தூய தமிழ்ல பேசினா கோமாளித்தனம் மாதிரி தான் தெரியும். ஆமா ஆமா, தூய தமிழ்ல பேசுறான், தூய தமிழ். நீ சொல்லு சரசக்கா, உன் மனதில் ஏன் இந்த சோகம், ஏன் இந்த கவலை, ஏன் இந்த கொடுமை? அடுத்த அவசரம் வந்துருச்சு. என்ன மதனி, சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டீங்க? ஏண்டி இப்படி பண்ணிட்டீங்களே மதனி? நான் என்னடி பண்ணேன்? போங்க மதனி, நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன எதிர்பார்த்தா? நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னும் விளங்கலையே. ஏய், எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. என்னாச்சு லட்சுமி, என்ன சொல்லிட்டு இருக்காவ? அதான் சரசு, எனக்கும் ஒன்னும் புரியல. என்ன உமா, ஓ மதனி அப்படி என்ன தப்பு பண்ணா? நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க சரசு மதனி. அப்பா முடியல. என்னாச்சு உமா, அப்படி லட்சுமி அக்கா என்ன தப்பு பண்ணுச்சு? நல்லா கேளு நட்டவள்ளி. சொல்லுமா, லட்சுமி அக்கா அப்படி என்ன தப்பு பண்ணுச்சு? நீயே சொல்லு நட்டவள்ளி. இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு? இன்னைக்கு கிளைமேட் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்கல, எப்படி இருக்குன்னு தான் நான் கேட்டேன். எப்படி இருக்குன்னா எனக்கு ஒன்னும் புரியலையே. அதாவது மழை பெய்யற மாதிரி தானே இருக்கு. மழை தூறல் பெய்யுது நிக்குது, பெய்யுது நிக்குது, அப்படித்தானே இருக்கு. ஆமா, மழை பெய்யுது நிக்குது, மழை பெய்யுது நிக்குது, கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது. இந்த நேரத்துல சூடா ஏதாவது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதான பார்த்தேன். எலி எதுக்குடா அம்மனம்மா ஓடுது? நான் வாங்கி வச்சிருக்க அந்த 4 வாழைக்காய் இவ கண்ணுல பட்டுருச்சு போல, அதான் உறுத்துது. சூடாவா? சூடா சாப்பிட்டா சூப்பரா தான் இருக்கும். அதுவும் என் அண்ணி கையால செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வேற லெவலா இருக்குமே. அதுவும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃபிளவர் பக்கோடா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா சூப்பரா இருக்குமே. ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கப்பு காஃபி என் மதினி செஞ்சு தர. சுட சுட பஜ்ஜி இல்லனா காலிஃபிளவர் போண்டா இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஐயோ, நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இப்பவே வேணும். இப்பவே வேணுமா? நான் எங்க போறது? என்ன கனி, நீயே எப்படி சொல்லலாமா? ஏதாவது உன் வீட்டுல நீ ஸ்டாக் வச்சுட்டே தானே இருப்ப. ஆமா ஆமா, என் வீடு காய்கறி கூடான்னு பத்தியா, எல்லாத்தையும் நான் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கேன். அக்கா நடிக்காதக்கா. ஏவுமா, உன் வீட்டுல பஜ்ஜி போண்டா போடுற மாதிரி எதுவுமே இல்லையா என்ன? இருக்குடி இருக்கு. பாரு, அவ சொல்ற மாதிரி என் வீட்டுல எதுவுமே இல்ல. நடிக்காதக்கா. ஆமா, நான் நடிகர் திலகம் நடிச்சிட்டு இருக்கேன். போடி என்கிட்ட. சூடா வேணும்னா அவ வீட்டுல போய் பொறிச்சு தின்னுங்க. ஏன் மதினி இப்படி சொல்றீங்க? காலையில தானே 4 வாழைக்காய் வாங்குனீங்க, நான் பார்த்தேன். என்னத்தடி பார்த்தேன்? என்னத்த பார்த்தேன்? 4 வாழைக்காய் வாங்கினேன், அதை பார்த்தேன். எதுக்கு வாங்கினேன்னு பாத்தியா? எதுக்கு
வாங்கியிருப்பீங்க. என்னை விட்டுட்டு தனியா நீங்களா சாப்பிடலாம் தானே நினைச்சீங்க? விட்டுருவேனா நானு? என்ன லட்சுமி நீ அதான் வாழைக்காய் வாங்கி வச்சிருக்கேல, ஏதாவது சூடா செஞ்சு தர வேண்டியதானே? நீயுமா சரசு என்ன அதுக்குதான் ஆசையா கேக்குதுல்ல. அத்தாவதுக்கு உன் வீட்டுல மதுவும் மாமியா எல்லாம் இருக்கீங்க. மகன் தான் ட்ரைனிங் போயிட்டியா, மத்த எல்லாரும் இருக்காங்கல்ல, செஞ்சு கொடுத்தா ஆசையா சாப்பிடுவாங்க. ஆசையா சாப்பிடுவாங்கதான், யார் இல்லன்னு சொன்னா? நான் அந்த வாழைக்காய் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா சரசு? வீட்டுல வெஞ்சனத்துக்கு ஒண்ணும் இல்ல, வேலைக்கு போற மனுஷனுக்கு வெறும் கஞ்சியவே ஊத்துறமேனு 4 வாழைக்காய் வாங்கி வச்சேன். அது என்கிட்ட இவ கண்ணுல பட்டுருச்சு போல, அதான் பஜ்ஜி வேணும் ஜட்ஜி வேணும்னு வந்து நின்னுட்டு இருக்க. என்ன மதினி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம தோட்டத்துல வராத காயா வெஞ்சனத்துக்குள்ள நீ ஏன் இப்படி சொல்றீங்க? ஏய் நீ வந்து பாத்தியோ தோட்டத்துல எல்லாம் வருதுன்னு? ஆமா, நேத்து நான் போய் பார்த்தேனே, எல்லா காயும் இருக்கு. பூசணிக்காய் இருக்கு, சொரக்காய் இருக்கு, பீக்கங்காய் இருக்கு, படலங்காய் இருக்கு. என்ன லட்சுமி இத்தனை காய்கறியை வச்சுக்கிட்டா வெஞ்சனத்துக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? இங்க பாரு சரசு, இவ சொல்றதெல்லாம் நம்பாத. இத்தனை காயும் தோட்டத்துல இருந்துச்சு, நீ பார்த்த? ஆமா, இத்தனை செடியும் தோட்டத்துல போட்டிருக்கீங்கல்ல? செடி போட்டிருக்கேன், அதுல காய் இருக்கான்னு பாத்தியா? ஆமா மதினி, செடியை மட்டும் தான் பார்த்தேன், காய் என்ன போச்சு? செடி போட தெரிஞ்சவங்களுக்கு காய் போட தெரியல. என்னடி கோழி முட்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கா? கொடியை தாண்டி போட முடியும், கொடியில தான் காய் காய்க்கும், காய் எப்படி போட முடியும்? இப்ப தெரியுதா சரசு நான் ஏன் இவளை திட்டுறேன்னு? சொல்றேல அடிக்கடி இவளை திட்டுறேன்னு, இப்பதான் உனக்கு புரியும் நான் எதுக்காக இவளை திட்டுறேன். ஆமா ஆமா, அதுவும் சரி உமா, கொடிய தனியா காய தனியாவா போட முடியும்? அப்படித்தானே போடுவாங்க, இல்லையா? இல்லையா நொல்லியான்னு போடி என்கிட்ட இருந்துச்சு. போங்க மதினி, நீங்க சும்மா சும்மா என் மேல கோவப்பட்டுட்டே இருக்கீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அப்படித்தானே? அம்மா தாயே, எனக்கு எதுவும் வேணாம். பொறிச்சு திங்கிறது வறுத்து திங்கிறதுல நீ உன் வீட்லயே வச்சு தின்னுக்க. என்கிட்ட கொண்டு வந்தான்னு வச்சிருவேன், வகுந்துருவேன் பாத்துக்க. என்ன லட்சுமி அக்கா இப்படி இறங்கிட்ட? என்ன லட்சுமி இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? உன் கையால செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் தானே கேக்குறாள் பிள்ளைங்க. அதானே அப்படி சொல்ல சரசாக்கா, நீ செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு உன்கிட்ட கேட்டா நீ என்னமோ ரொம்ப பிகு பண்ற. மதினி இப்ப நீங்க எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு தருவீங்களா மாட்டீங்களா? போடியம்மா போ, பின்னாடியே வாரேன் போ. எனக்கு அந்த 4 வாழைக்காய் இருக்கிறது உறுத்துது. நம்ம வீட்டு பிடிச்சுக்குள்ள அந்த காலிஃபிளவர் வெட்டியா தூங்குது. அம்மா செஞ்சாலும் தெளிஞ்சு நல்லா இருக்காது. லட்சுமி அக்காட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தா லட்சுமி அக்கா செய்யற விதமே வேற லெவலா இருக்கும். அதனால அதை எடுத்துட்டு வந்து நம்ம லட்சுமி அக்காட்டையே கொடுத்துருவோம். அது செஞ்சு கொடுத்தா சூப்பரா இருக்கும். இவங்கடி ஓடுறா. ஐயோ இவளுக்கு என்ன இன்னைக்கு ஒன்று இல்லாம அக்காம விட மாட்டாளே போலயே. விடு லட்சுமி, அவ எங்கேயாவது போ. பாரு சரசு, அவ வந்து சொல்லலேன்னு நீ கவலைப்படாத சரியா? அவ சொல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். சரி லட்சுமி, பார்த்தா மகராசி வா கிளம்புவோம். லட்சுமி அக்கா போயிடாத. இவன் எனக்கு இப்படி கத்திக்கிட்டு ஓடியாரா? என்னடி இது? அக்கா நீ வாழைக்காய் பச்சி போடத்துல இதையும் சேர்த்து காலிஃபிளவர் பக்கடா போட்டுரு. சூப்பர் சூப்பர் நட்டவன், இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்ன உமா, இது என்கிட்ட இருந்தாலும் வெட்டியா ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு லட்சுமி கடை கொடுத்தா அது 2 வாயில போட்டு நமக்கு 5 கொடுக்கும். சரிதாண்டி, கொண்டா கொண்டா, ஃப்ரெஷ்ஷான காலிஃபிளவரா தான் இருக்கு. சொல்ல மாட்டேன், ஏன்டி சொல்ல மாட்டேன்? செய்யறது நானு, திங்கிறது நீ, ஏன் சொல்ல மாட்டேன்? அட வா மதினி போலாம். சரி சரசக்கா, நானும் அவங்க கூட போய் ஐக்கியமாக்கிறேன். எவ்வளவு நேரம் தான் இவளுக்காக வெயிட் பண்றது? இவன் நடன கோழிய காணா குஞ்ச காணான்னு தேடுறதுக்கே சரியா போயிருது. சுத்தமான காத்து, எவ்வளவு அழகான இடம். இயற்கையோட இயற்கையா இருந்தா தான் நல்லா இருக்கு. அட நம்ம ஃபியான்ஸே, இதுதான் கண்கொள்ளா காட்சியா இருக்குன்னு பார்த்தா அது கண்ணுக்கு குளிரா இருக்கே. ஆமா, இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வராரு? ஏதாவது பண்ணணுமே. பண்ணிட்டா போச்சு. ஐயோ அம்மா, இன்ஸ்பெக்டர். ஐயோ சாரிங்க, நான் அந்த பக்கமா பாத்துட்டு வந்தேனா, அதனால நீங்க நிக்கிறது தெரியல. உனக்கு எப்படியா தெரியும்? கண்ணாடி பின்னாடில வச்சுட்டு வர நீ. யோ என்ன அப்படி பாக்குற? தள்ளியா? யோ இன்ஸ்பெக்டர், உனக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு பார்த்தேன், காதும் கேட்காதா? தள்ளியா? இந்த ஆள் தள்ளுற மாதிரி தெரியல, இந்த ஆளை தள்ளி விட்டு நான் தள்ளினா என்ன நடக்குதுங்க? என்ன போலீஸ்காரன நம்பாதான்னு சொல்லிட்டு இவன் என்னடா இன்ஸ்பெக்டர் கூட டேட் சாங் பாடிட்டு இருக்கா? ஐயோ என்ன இப்படி பாஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்காங்க? இதுக்குதான் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்ற. என்ன விடியா? விட்டா கீழே விழுந்துருவியே.
விட்டா கீழே விழுந்துறவியா பொண்டாட்டி. என்னது இப்ப பொண்டாட்டியா? இது இப்ப இருந்து தள்ளியா? என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசுல? ஒன்னதான். என்னத்தானா பாரியா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. எனக்கு நல்லாத்தான் இருக்கு. பாரியா, பொண்டாட்டி கிண்டாட்டின்னு சொல்லிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இல்லனாலும் எனக்கு அப்படியே கீழே புரண்டு புரண்டுல மரியாதை கொடுக்குற. பாரு, பொண்டாட்டி கிண்டாட்டின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்க. என்ன செய்வ? என்ன கல்யாணம் பண்ணிக்கிருவியா? பண்ணிக்கிறேன். நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். ஒழுங்கு மரியாதையா வேலையை பார்த்தமா ஊரை பார்த்து போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி கிண்டாட்டின்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவீங்க பொண்டாட்டி? என்னவே நான் இவ்வளவு திட்டிட்டு இருக்கேன், மறுபடியும் பொண்டாட்டினே சொல்லிட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாய் கிழவிதான். அத போய் மண்டைய பொளக்கணும். எல்லாம் அது பார்த்த வேலை. அந்த பேசுன பேச்சுக்கு தான் இவன் இப்ப ஏன் பின்னாடி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு திரியறான். இவன் ஆளும் மண்டையும் இவனா எனக்கு புருஷனா? ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? அழகா இல்லையா? ஸ்டைலா இல்லையா? இல்ல நல்ல வேலைதான் பார்க்கலையா? ஸ்டைல் முகரக்கட்டைக்கு ஒண்ணுதான் குறைச்சல். பாரு, என் பின்னாடி சுத்தாத. அப்படி சுத்தினேன்னு வச்சுக்க, என் அப்பா கிட்ட சொல்லி புளிய மரத்துக்கு அடியில தொங்க விட்டு தோலை உரிச்சிருவேன். ஐயோ அம்மாமா, எனக்கு பயமா இருக்கே. போடு அப்படி போடு. உனக்கு ஏத்தாளு இந்த இன்ஸ்பெக்டர் தாண்டி. நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு இந்த ஜென்மத்துல இந்த இன்ஸ்பெக்டர் தான் வீட்டுக்காரர். உன் வாய்க்கும் உன் திமுருக்கும் இந்த தாண்டி லாய்க்கு. என்ன நக்கலா? இல்லையே, நக்கல் எதுவும் பண்ணலையே. எவ்வளவு திமிரு இருந்தா நீ என் அப்பாவையே கிண்டல் பண்ணுவ? நான் உன் அப்பாவை எதுவும் கிண்டல் பண்ணலையே. அப்பா பார்த்தா பயமா இருக்கு. உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதுன்னு தானே சொன்னேன். இவ்வளவு திமிரு உனக்கு? நான் இவ்வளவு தூரம் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீ? சரிங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. என்னையா இன்ஸ்பெக்டர், உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ற திமிரா? ஏச்சே, அதெல்லாம் எனக்கு துளி கூட கிடையாது பொண்டாட்டி. இங்க பாரு, நீ பொண்டாட்டின்னு சொல்லும் போது என்ன செய்யுது? உள்ளுக்குள்ள குளுகுளுன்னு இருக்கா? இல்ல உள்ளுக்குள்ள மலைச்சாறு உழுகிற மாதிரி இருக்கா? என்ன இருந்தாலும் என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டேங்கிறான். நானும் என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியும் பாக்குறேன். இதுக்கு மேல இந்த ஆள் கிட்ட பேசினா என்ன கவுத்தாலும் கவுத்துருவான். நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். நீ இத்தனை நாள் ஃபியான்ஸ் என்னன்னு கூப்பிட்டு இருந்த, இப்ப என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்டு இருக்கா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. பாரு, நீ யார் கொடுக்க தைரியத்துல இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிறது துளி கூட நடக்காது. ஏம்மா, ஏன் இப்படி நெகட்டிவா பேசுற? மாமன் நினைக்கிறது நடக்கும்னு பேசுறேன். நீ அப்படி பேசினா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இருக்கும். உனக்கு சந்தோஷமா இருக்கும், எனக்கு கொடுமையா இருக்கும். பாரு, இதுக்கப்புறம் பொண்டாட்டி கிண்டாட்டி நீ என் பின்னாடி சுத்திட்டு திரிஞ்சான்னு வச்சுக்க. புளிய மரத்துல கட்டி தொங்க விட்டுருவீங்க அப்படித்தானே? இல்லம்மா, நீ தானே சொன்ன என் அப்பா கிட்ட சொல்லி புளிய மரத்துல கட்டி தொங்க விட்டுருவேன்னு. தொங்குறதுக்கு நான் என்ன வேதாளம்மா? என்னந்தாலும் காமெடி பீஸ் நினைச்சிட்டாரோ? எப்படிதான் பேசினாலும் எங்கிட்டாவது ஒரு ரூட்ல வந்து மடக்கிறானே. அட்ரா சக்க. இத பாக்கும்போது என் கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. அந்த போலீஸ்கார் கூட பேசுனதுக்கு நீ என்ன பேச்சு பேசுன? மவளை இருடி, உன்னை வச்சுக்கிறேன். ஒரு போலீஸ்காரனா இருந்துகிட்டு நீ இப்பெல்லாம் பண்றிய, உனக்கு அசிங்கமா இல்ல? இல்லையே, இப்ப நான் போலீஸ்காரனா வரலையே. பூமாரியோட. வேண்டாம், நீ எதுவும் சொல்லிடாத. ஏம்மா, என் வாயால அத கேட்கணும்னு உனக்கு ஆசையா இல்ல? அசிங்கமா இருக்கு. நான் சொல்லியே பூமாரியோட. வேண்டாம், கிட்ட வந்து சொல்றேன். கிட்ட வந்தேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? சின்ன சின்ன கவிதை என் கையெழுத துடிக்கும். மெல்ல மெல்ல எழுது என் இதயம் துடிக்கும். என்ன சைலண்ட் ஆயிட்டா? ஒருவேளை இவன் மனசுலயும் இன்ஸ்பெக்டர் மேல லவ் இருக்குமோ? தண்ணி மலர் கண்ணில் பட்டால் கற்பனைகள் பாயாதா? பூமாரியோட ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா சொல்லியா? பூமாரியோட புருஷன். என் முல்லை வனமே இன்னும் முத்து வடமே உன்னை பக்கம் வந்து நிற்கும் இன்ப சொர்க்கம் என்று சொல்லவா? ஓஹோ, ஒரு ரூட்டு அப்படி போகுதா? அவனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்.
ஓஹோ, போலீஸ்காரன் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறான்ற மயக்கத்துல கிடக்கியா? இத்தனை வருஷமா நான் உன்னை விரும்பியிருக்கேன். எந்த விதத்திலயும் நான் உனக்கு அழகா தெரியலையோ? நீ அழகா இருக்க திமிர்ல தானடி என்ன உதறி தள்ளிட்டு அவன் பின்னாடி போயிருக்க. ஓ முகத்துல அந்த அழகு இருந்தா தானடி நீ அவனை காதலிப்ப. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். என்ன விரும்பாத யாரையும் நான் நல்லா இருக்க விடமாட்டேன். என்ன வேணான்னு சொல்லிட்டேல, இப்ப பாரு நான் செய்யற வேலையால அவன் உன்ன வேணான்னு சொல்லணும். அவன் மட்டும் இல்ல, வேற எந்த ஆம்பளையும் உன்னை ஏத்துக்கவே கூடாது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.